பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். யாக்கோபின் புத்திரர்கள் இஸ்ரவேலர்கள் சாட்சி தூண்களாய் மோசேயின் காலத்திலே எழும்புகிறார்கள். தேவன் அவர்களுக்கு பலத்த வெற்றியை தருகிறார். எல்லாருமே அவர்களை கண்டு நடுங்குகிற அளவுக்கு கர்த்தர் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்து கொண்டு வருகிற அந்த நாட்கள்ல இஸ்ரவேல் ஜனத்துக்கு மிகுந்த மகிழ்ச்சி. நாங்க எவ்வளவாய் முன்னேறுகிறோம், எவ்வளவாய் நன்றாக இருக்கிறோம் அப்படிங்கிற மகிழ்ச்சி பெருகிட்டே இருக்குது. அதுலயும் கூட ஒரு காரியம், தேவன் நடத்தி வந்தார் என்று சில பேர் சிந்திக்கிறாங்க, பல பேர் அதை சிந்திக்கவே இல்லை. ஆகவே மோசேயை கொண்டு தேவன் திரும்ப 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 அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உணர்த்தி கொண்டிருக்கிற வேளையிலும், ஒரு இடத்திலே உங்கள் தகப்பனாகிய யாக்கோபு எந்த சூழ்நிலையிலிருந்து அழைக்கப்பட்டவர், அதை நீங்க மறந்து விடாதீங்க. இப்படியாக அல்லவோ நீர் எங்களுடைய தகப்பனை நீர் அழைத்து இந்த சந்ததியை இவ்வளவாய் நீர் பாதுகாத்து வருகிறீர் என்று நன்றி செலுத்தும்படியான பாக்கியத்திலே யாக்கோபின் வாழ்க்கை எங்கு துவங்கினது, எங்கு ஆண்டவர் அவரை தெரிந்து கொண்டார் என்பதை இங்கே மோசே சொல்கிறார். உபாகமம் 32ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். பாழான நிலத்திலும் ஊளை இடுதலுள்ள வெறுமையான அவாந்தர வெளியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார். அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார், அவனை தமது கண்மணியைப் போல காத்தருளினார். ஆம் பிரியமானவர்களே, பாழான நிலத்திலும் ஊளை இடுதலுள்ள வெறுமையான அவாந்தர வெளியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார். அடுத்து நடத்தினார், உணர்த்தினார், கண்மணியைப் போல காத்து வந்தார். ஆம் பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலையும் கூட ஆண்டவருக்குள்ள வாழ்கிறீங்க. உயர்வு, மேன்மை, அனுதின வேலைகள் எல்லாம் நீங்க ஓடிட்டு இருக்கும்போது, என்னுடைய கையின் பிரயாசம் என்னுடைய செயல்னால வருகிறது என்கிற எண்ணத்தை நீங்களும் வைத்திராதீங்க. உங்களுடைய பிள்ளைகளுக்கு அதையேவும் முன்வைக்கிற அளவுக்கு நடந்துராதீங்க. உங்களுடைய சோர்வு, உங்களுடைய பலவீனம், உங்களுடைய எல்லாவித தன்மைகளும் பிள்ளைங்க புரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படாதீங்க. கர்த்தரை அவர்கள் புரிஞ்சுக்கொள்ளணும். உங்களுடைய சோர்வின் மத்தியிலும் பலன் தந்த ஆண்டவர், உங்களுடைய பலவீனத்திலும் உங்களை நடத்தி வந்த கர்த்தர், அதை அவர்கள் மறந்து விடாதபடி இறுக பிடித்து கொள்ளும்படியாய் நீங்க தேவனுடைய நடத்துதலை சிந்திச்சு பாருங்க. அவர் உங்களை நடத்தினார், அவர் உங்களை உணர்த்தினார், அவர் கண்மணியை போல காத்து வந்தார். உங்களுக்கு நல்ல ஒரு வேலையை கொடுத்தார், குடும்பங்களை கொடுத்தார், பிள்ளைகளை கொடுத்தார், வளர்த்தார், ஆளாக்கினார். எல்லாவற்றையும் நினைச்சு பாருங்க. நடத்தின தேவனை நினைத்து, உணர்த்தின தேவனை நினைத்து, அதுக்கு அடுத்தபடியாய் கண்மணியை போல காத்த கர்த்தரை நினைத்து நன்றி செலுத்துவதையே ஒரு மேன்மையாக வைத்திருங்க. உங்களுடைய பிள்ளைகளுக்கு அது மறவாதபடிக்கு கர்த்தர் எங்களுடைய பெற்றோரை நடத்தினார், கர்த்தர் எங்களுடைய பெற்றோரை உணர்த்தி இருக்கிறார், கர்த்தர் எங்களுடைய பெற்றோரை காத்தது போல எங்களையும் காக்கிறார்ங்கிற உணர்வுகளை வளரும்படியான பாக்கியத்திலே நீங்கள் தேவனை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.